சமீபமாக ஒரு ஜல்லிக்கட்டு நிகழ்வு ஒரு நடந்துகிட்ருக்கு. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா, அந்த ஜல்லிக்கட்டு நடக்கிற அந்த கிரவுண்டில் பார்த்திங்கன்னா டோட்டலாகவே அந்த மாடுபிடி வீரர்கள் எல்லாரோடைய டிஷர்ட்லேயும் பார்த்திங்கனாக்கா நமது முதல்வர் மு.க.ஸ்டாலின் ஐயாவோட படமும் இருக்குது, துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினோட படமும் இருக்குது. அதை வந்து ஒருத்தர் தான் போட்டிருக்கான்னு பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது. அந்த களத்தில் இருக்கவங்க அத்தனை பேருமே அந்த மாதிரி ஒரு கட்சியோட சாயலோடு இருக்காங்க. எல்லாருமே வந்து அந்த டிஷர்ட்டை அணிஞ்சுன்னுக்கிறாங்க. திடீர்னு அந்த ஒரு மாட்டோட உரிமையாளர் வந்து பார்த்திங்கன்னா டிவிக்கு கொடியை தூக்கி காட்டின உடனே அந்த மாட்டுக்கு ப்ரைஸ் எல்லாம் கிடையாதுங்க, ப்ரைஸ் எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு அந்த விழா நடத்துகிற கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. இது எந்த மாதிரியான ஒரு ஜனநாயக நாடுன்னு பார்த்துக்கங்களா? இது ஜனநாயக நாடா? இந்த நாட்டில் ஜனநாயகி தான். ஏன் யாருக்குமே ஜனநாயகன்றது எதுவுமே இல்லைங்க. என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த களத்தில் கட்சியோட சாயலும் கட்சி துண்டியும் கட்சி டிஷர்ட்டும் எதுவுமே இல்லை அப்படின்னு இவர் மட்டும் தான் அந்த கொடியை தூக்கிட்டு வந்திருக்கிறாருன்னா அது தப்பு. இவர் அந்த மாட்டை வந்து நிராகரிக்கலாம், தப்பு இல்லை, அது கண்டிப்பாக நிராகரிக்கணும். ஏன்னா அதில் யாருமே அந்த களத்தில் மாடுபிடி வீரர்கள் அந்த மாதிரி கட்சியோட சாயல் யாரும் வரல. இவர் மட்டும் தனிநபர் மட்டும் வந்திருந்தனால தப்பு. எல்லோரும் வந்துட்டு இவர் மட்டும் டிவிக்கு கொடி தூக்கினோடனே மாட்டுக்கு ப்ரைஸ்ன்றது எந்த விதத்தில் நியாயம்? இது அநியாயம். ஜனநாயகத்தில் ஜனநாயகமே கிடையாது நாட்டில். எங்கே போய் இதெல்லாம் நாடு முடியும்? ஒரு களத்தில் கூட ஒரு சுதந்திரம் இல்லாத நாடாகி போச்சு இந்த ஜனநாயக நாடு.